வணக்க நண்பர்களே, நவ மூலத்தையும் குணமாக்கக்கூடிய மூலிகை எதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்த மருத்துவத்தில் துத்தி தாங்க. இந்த துத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இது எப்படி அடியாளப்படுத்துறதுன்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய விதையே வந்து பார்த்திங்கன்னா பூ வடிவில் இருக்கும், மஞ்சள் கலரில் பூ பூக்கும். இதுதான் அடியாளம். இதை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இது எப்படி மருந்தாக்குறது அப்படின்றது பார்த்திங்கன்னா மூலத்தில் 9 வகையான மூலம் இருக்குங்க. பைல்ஸ், அதாவது பைல்ஸ்ன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். இந்த மூலத்தை எப்படி குணமாக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் இதனுடைய இலைகளை பிரித்து போட்டு ஒரு 3 இலை இல்லை 5 இலையை பிரித்து போட்டு நல்லா காய்ச்சணுங்க. நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு நம்ம கை வச்சு பார்க்கணும். கை வச்சு பார்த்தா இதமான சூடு இருக்கணும். அந்த இதமான சூடு எடுத்து ஆசன வாயுவில் வைக்கும் போது வெளி மூலமாக இருந்தாலும் சரி, உள் மூலமாக இருந்தாலும் தாராளமாக சளியாயிடுங்க. வெளி மூலத்துக்கு இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இலைகளை பிரித்து போட்டு கீழே கொஞ்சம் நெருப்பிட்டு அதை வந்து கொஞ்சம் இதை கொளுத்திடணுங்க. கொளுத்திட்டு இந்த புகை வெளியேறும் இல்லையா, அதை ஆசன வாயுவில் காட்டினோம்னா உள்மூலம் வந்து குணமாயிடுங்க. அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அபூர்வமான ஒரு